ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து விவேசினி. இந்த படத்தோட டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது. உலகத்தில் இருக்கிற பேய் படங்கள், காடுகளை சுற்றி இருக்கிற அமானுஷ்யங்கள், இதை பற்றியெல்லாம் வந்து ஆரம்பிக்குது இந்த கதை. ஒரு பேய் கதை மாதிரியே பல விஷயங்களை ஆரம்பித்தாலும் போக போக வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் சான்றுகள், அதுக்கப்புறம் காட்டை அழிக்கிற வந்து சிவாலயங்கள், அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஜக்கி பற்றி மறைமுகமாக, அப்புறம் அரசியல்வாதிகள் எப்படி வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகி காடுகள் வந்து தன்னைத்தானே எப்படி காப்பாற்றி கொள்ளுது, அதற்கு அது அந்த மரங்கள் அந்த ஸ்பீஷியஸ்லாம் அது உயிரிழதா விஷயமா நினச்சிங்கன்னா அது எப்படிலாம் தன்னை காப்பாற்றிக்குதுன்ற விஷயத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக சயின்ஸோட ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் வந்து முதல் ஆரம்பித்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட்டி போயிட்டே இருக்கும் கொஞ்சமாக. அதை தாண்டி அடுத்த லெவலில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதோடைய மைனஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா இந்த கதையோட மேக்கிங்கும் அதோட பட்ஜெட்டும் தான் காரணம் சொல்லணும். இதே கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டோட நல்ல ஒரு தெரிந்த நடிகர்களோட இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க, இந்த கான்செப்ட் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். ஏன்னா ரைட்டிங்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அமைச்சுத்தனம் இருந்தாலும் படம் எடுத்த விதத்தில் இதை சொல்ல வந்த கருத்தாகட்டும், இதை சொன்ன விதமாகட்டும், கிட்டத்தட்ட ஒரு ராஜேஷ்குமார் கதை மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படம் வந்து தியேட்டர்களில் வந்தபோது பெருசாக ஓடாததுக்கான வந்து காரணம் வந்து ஆர்டிஸ்ட்டு ப்ரொமோஷன் இல்லாத அட்லீஸ்ட், அப்புறம் இந்த படத்துடைய பட்ஜெட்னு ஒரு காரணம் சொல்லலாம். பட் இந்த படம் ஓடிடியில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சும்மா ரேண்டமாக தான் அந்த படத்தை பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளால் இந்த படத்துக்குள்ளே போக முடியுது, உங்கள் பேசக்கூடிய கருத்துக்குள்ளே வந்து நல்ல ஈஸியாக போக முடியுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது வந்து ஆஹா ஓடிடியில் இருக்குது, பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.